தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் தனி தீர்மானம் கொண்டுட்டு வர அளவுக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு என்ன ஆபத்து வந்திருக்கு? வந்தே மாதரத்தை பொறுத்தளவில் அது பக்கிம் சந்திரருடைய ஆனந்த மடம் நாவலில் இருந்தது. அது ஒரு பகுதி பயங்கர அஃபென்சிவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தது. பட் பிஜேபி இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இதை ஒட்டி அவங்க நிறைய வலைப்பின்னல் வச்சுருக்காங்க. ஒன்று கம்யூனல், அவங்க வச்சுருக்க கம்யூனல் கார்டுக்கு உதவும் என்பதற்காக வந்தே மாதரம். அதே போல் தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை இல்லாமல் செய்கிற முயற்சிகளில் ஒன்றாக தமிழ்தாய் வாழ்த்து, அதையும் நீக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்தே மாதரம் பாடல்னால்தான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு சிக்கலாம். தேசிய கீதம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது தேசிய கீதம் பாடும்பொழுது என் நரம்பெல்லாம் புடைக்கும். அவ்வளோ தேசபக்தி வரும். நீங்கள் இன்றைக்கி அதையே 2வது பட்சத்தில் பாட வைக்கிறீங்கன்னா, தேசிய கீதம் முக்கியம் இல்லை போல், அதில் தேசிய உணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடாதா? தேசிய கீதத்தையோ தேசிய கொடியவோ இந்திய அரசமைப்பு சட்டத்தையோ அவங்க ஏற்றுக்கொண்டதே இல்லை. தேசிய கொடியை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை, மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். இந்த வார்த்தை இருக்குது. 15க்கு எல்லா வீட்லேயும் கொடி ஏற்றணும்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அந்த திட்டத்தெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதாவது காந்திக்கு ஒரு வணக்கம், கோட்சேக்கு ஒரு வணக்கம். அது அவங்களுக்கு எந்த கூச்ச நாச்சம்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் 2002ஆம் ஆண்டு வரை ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதே கிடையாது. கேட்க சொல்லுங்க, அவங்க எங்கேயாவது ஒரு இடத்த காமிக்க சொல்லுங்க. இப்போ மட்டும் ஏன் ஏற்றுறாங்க? அதுதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டோம், இதை மாற்றணும். மாற்றுறதுக்கு முன்னால் ஒரு நடிப்பு நடிக்கணுங்கள. ஏங்க அவங்க எல்லாமே நடிப்பு தான். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் தனி தீர்மானம் கொண்டுட்டு வர அளவுக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு என்ன ஆபத்து வந்திருக்கு? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், இதை பிஜேபி சொல்லுதுன்னு சொல்லும்போது பலரும் அது குறித்து ஒரு கூடுதல் அக்கறையோடு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஏன் அது அரசமைப்பு சட்டம். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்மகிட்ட சொல்லுவாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேற்றுமைங்கிறது என்ன? 685 சமஸ்தானங்களாக இருந்தது. உணவில் மாறுபாடு, உடையில் மாறுபாடு, வழிபாட்டு முறையில் மாறுபாடு, திருமண உறவு முறைகளில் மாறுபாடு, இப்படி எல்லாத்துலேயும் மாறுபட்ட மக்கள். பேசுகிற மொழியில், ஈவன் முக சாடைகளில். நீங்கள் ஒரு இடத்துல வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறவரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவரையும் நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா யார் வடகிழக்கு மாநிலம்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிற அளவுக்கு உடல் அமைப்பில் மாறுபாடு என்று ஏராளமான வேறுபாடு. அப்போது நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது பெருமை என்பது மட்டுமல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அதை வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமை தான் இந்தியா இருப்பதற்கான அடிப்படை. இல்லைன்னா இந்தியா என்கிற இந்த நாடு இருக்காது. 685 சமஸ்தானங்கள் நாம் விடுதலை அடைகிற போது இருந்தது. இது எல்லாத்தையும் இணைக்கணும்னா இது நல்லெண்ணத்தின் காரணமாக இல்லை. இந்த 685 சமஸ்தானத்தையும் இணைக்க வேண்டும் என்றால் மாநிலங்களுக்கு உரிமை வேண்டும். மாநிலங்கள் எப்படி இருக்கணும்னா மொழிவாரி மாநிலங்களாக இருக்க வேண்டும். அதாவது நிர்வாக வசதிக்காக இல்லை. இப்போ நீங்கள் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு திருவனந்தபுரம் தான் பக்கம். ஆனால் ஏன் அவங்க தமிழ்நாட்டோடு இருக்கணும்னு போராடினாங்க. கம்யூனிஸ்டுகளும் இங்கே இருந்த நேசமணி இவங்க எல்லாரும் போராடினாங்க. தாய் தமிழகத்தோடு இணைவோம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மொழிவாரி மாநிலங்கள் இருக்கிற போது அதற்கு ஒரு வலு கிடைக்குது, இப்போ அதனுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்க மும்பையை தலைநகரமாக கொண்டு இப்போ இருக்க மகாராஷ்டிராவும் குஜராத்தும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்த பெரிய போராட்டம். சுதந்திர இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் 166 பேர் கொல்லப்பட்டது. அதுதான்
ஏன்னா இது என்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக. ஆனால் ஆர்எஸ்எஸை பொறுத்தளவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தால் கூட மொழிவாரி மாநிலங்களாக இருக்கக்கூடாது, அவை பெரிய மாநிலங்களாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்து. எனவே அதை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எனவே தனித்தனி அடையாளங்கள் அனைத்தையும் இல்லாமல் செய்வது என்பது அவர்களுடைய நோக்கம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வந்தே மாதரத்தை பொறுத்தளவில் அது பக்கிம் சந்திரருடைய ஆனந்த மடம் நாவலில் இருந்தது. அது ஒரு பகுதி பயங்கர அஃபென்சிவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தது. அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான், இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அரசியல் நிர்ணய சபையில் இது சம்மந்தமான டிஸ்கஷன் வரும்போது அந்த பாடலை எடுக்கக்கூடாதுன்னு அவங்க ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் பெரிய அதாவது ரிலீஜியஸ் பீப்புளுமே இது இருக்க வேண்டாம், ஹிந்து ரிலீஜியஸ் பீப்புளுமே இது இருக்க வேண்டாம்னு முடிவெடுத்தாங்க. பட் பிஜேபி இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இதை ஒட்டி அவங்க நிறைய வலைப்பின்னல் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கோ எனக்கோ இந்திய குடிமகன் என்று சொல்வதற்கான தனித்த ஒரு டாக்குமெண்ட் எதுவும் இருக்கா? இதுவரை நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பாஸ்போர்ட் இருந்தால் அது இந்திய குடிமகன் என்பதற்கு, ஏன்னா இந்தியா தான் பாஸ்போர்ட் கொடுக்குதுன்னு வச்சுருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இல்லைன்னா பாஸ்போர்ட் கிடையாது. அப்போ உங்கள் குடியுரிமைக்கான அடையாளமாக எது மாறுது? வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது என்பது தான் மாறுது. ஸோ எஸ்ஐஆர், சிஏஏ, என்ஆர்சி இப்படி தொடர்ச்சியாக அவங்க ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாங்க எல்லா அரசு திட்டங்களுக்கும். இப்போ சமக்கிரன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கு சமஸ்கிருத வார்த்தைன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியும். சமக்கிர சிக்ஷா அபியான். நீங்கள் இப்போ விவசாயிகளுக்கான பயிர் பாதுகாப்பு திட்டம் இருக்குல்ல, பிஎம் ஃபசல் பீமா ஏதோ யோஜனான்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பொதுமக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஒரு படத்தில் சனகராஜ் படிப்பாப்புல, நாசமா போனியா திரு நாசமா போனியா அப்படி இருக்குது. அதை விட மோசமாக இருக்குது, அதை விட மோசமாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னதில் கூட நேசமணி பொன்னையாவை அவர் நாசமா நீ போனியான்னு வாசிப்பார். ஆனால் இது அது ஒரு தமிழில் வாசிக்கிறத முறையாக வாசிக்காததால் வந்தது. இது என்னென்னா எனக்கு ஹிந்தியே தெரியாது, என் மீது அதை திணிக்கிறது அப்படின்னு கொண்டு வராங்க. அதில் தான் மும்மொழி திட்டம், அதை தான் பிரதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ பிஎம்ஸ்டின்னு சொல்கிறது அதோடு சேர்ந்தது தான். இதனுடைய ஒரு பகுதியாக இந்த தனித்த அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பது என்று அவங்க முடிவுக்கு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று கம்யூனல், அவங்க வச்சுருக்க கம்யூனல் கார்டுக்கு உதவும் என்பதற்காக வந்தே மாதரம். அதே போல் தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை இல்லாமல் செய்கிற முயற்சிகளில் ஒன்றாக தமிழ் தாய் வாழ்த்து, அதையும் நீக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்தே மாதரம் பாடல்னால்தான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு சிக்கலாம் இல்லை. அதாவது வந்தே மாதரம் பாடுவதால் இங்கே சொல்லும்போது அது எத்தனாவது இடம்? அவங்களுக்கு இருக்கிற அந்த குரூர புத்தியை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, கவர்னர் உரையின் போது, கவர்னர் உரை முடிஞ்ச அன்று நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தை போய் பார்த்தீங்கன்னா, அதில் அவர் என்ன எழுதியிருந்தார்னா, தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்ட வரலாற்று நிகழ்வும் எனக்கு மனநிறைவை தந்தது. இப்போ 2 முறை பாடுவதை ஏன் அவங்க இவ்வளோ தூரம், ஏதோ ஒரு பாடல் தானே, தேசிய கீதம் தானே, பாடிட்டு போக வேண்டியதானேன்னு அவர் நினைக்கல. ஆனால் அது வரலாற்று நிகழ்வு எனக்கு மனநிறைவை தந்தது. ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்கிற முறையில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இது வந்துடும்ல, வில் பி ஃபெட்டிக். நீங்கள் முதல்ல 3, கடைசியில் 3, 6 பாடல்கள் நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் பாடணும் கையில் எவ்வளவு சரிப்பா, ஏதாவது ஒன்று இல்லைன்னா பரவாயில்லைன்னு நினச்சிருவாங்கங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. அதை அவங்க திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க. நீங்கள் இது மாதிரி நூற்றுக்கணக்கான அம்சங்களை யோசித்து இந்த அடையாளங்களை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் ஆர்.என். ரவி என்ன சொன்னார், தமிழகம்னு அழைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னார்.
ஏன் வந்து இந்தியாவை பாரத்னு சொல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும், அதாவது அவங்களால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில், எக்கனாமிக் சைடில், எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாவில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதையெல்லாம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம விடாப்பிடியாக என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேறு விஷயத்தில் நம்மளை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகவும் நம்முடைய அடையாளத்தை அளிப்பதாகவும் தான் அவங்க இதை பண்ணுறாங்க. வந்தே மாதரம் பாடலுக்கு ஏன் பிஜேபி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப முன்னால் போகணும். காங்கிரஸ் கட்சியில், ஒன்றுபட்ட காங்கிரஸ்லேயே 1926 மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த காங்கிரஸில் இருக்கணுமா போயிடலாமான்னு சந்தேகம், ஒரு யோசனை வருது. இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நடக்கிற தேர்தலை இவங்க வந்து வெற்றி பெறுவதற்காக லால் மாளவியா கும்பல்ங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார். அப்படின்னா ஒன்று லாலா லஜபதி ராயை சொல்கிறார், இன்னொருத்தரை மதன் மோகன் மாளவியாவை சொல்கிறார். அவங்க வந்து மதத்தையும் காசையும் பயன்படுத்தினாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நடந்த தேர்தலில் அப்படின்னு. நமக்கெல்லாம் தெரியும், பஞ்சாப் சிங்கம்னா லாலா லஜபதி ராய்னு தெரியும். இன்ஃபேக்ட் ஏஐடிசியினுடைய ஸ்தாபக தலைவர் அவர். ஆனால் அவர் பின்னால் ரைட் விங் ஆளாக மாறினார். அதே போல் மதன் மோகன் மாளவியா, அவர் தான் இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் அந்த இதெல்லாம் அவங்க தான் உருவாக்குனாங்க. அது பேர் என்ன, சனாதனம் புத்தகத்தை அவங்க தான் தொகுத்தெல்லாம் வெளியே போட்டாங்க. இந்தியா என்பது இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இதர மதத்தவருக்கோ உண்டான நாடு அல்ல. இதை கோல்வால்கர் பின்னால் வரையறுக்கிறார். வி ஆர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் இந்துக்கள் தவிர இதர மதத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஒன்று இந்து மதத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா இரண்டாந்தர குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று அவங்க எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் இதை சொல்லும்போது என்னென்னா, இந்தியா இருப்பதற்கான ஏன் மதச்சார்பற்ற கொள்கையை தேர்ந்தெடுத்தோம்? நீங்கள் உலகத்தில் இப்போ நிறைய பேர் முஸ்லீம் நாடுகள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நாடு முஸ்லீம் நாடு, இந்த நாடு முஸ்லீம் நாடுன்னு. உண்மை என்ன தெரியுமா? பாகிஸ்தானில் இருக்கிறத விட இந்தியாவில் தான் முஸ்லீம்கள் அதிகம். உலகத்தில் இஸ்லாமியர்கள் அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு வந்து இந்தோனேஷியா. அதுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. ஸோ இந்தியாவில் நீங்கள் இடையறாது ஒரு கலகம் நடக்க வேண்டுமென்று அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது பக்கிம் சந்திரர் அன்னைக்கு அங்கே நடந்தது. நீங்கள் இன்றைக்கி நம்ம அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறதுலேயே கஷ்டம் இருக்கும். நீங்கள் நவகாளி கலவரத்தின் போது நீங்கள் 1947 ஆகஸ்ட் 15 அன்று மகாத்மா எங்கே இருந்தார்? டெல்லியில் இல்லை. வாழ்நாள் முழுக்க அதை போராடிட்டு அந்த சுதந்திரம் வந்த அன்னைக்கு அவர் வங்காளத்தில் இருந்தார். நவகாளி கலவரங்களால் அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க, இப்போ மாதிரி அவ்வளோ ஈஸியாக போகிற இது இல்லை, அவரை மட்டும் நீங்கள் என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு. நீங்கள் வரலாற்றில் எங்கேயாவது தேடி பாருங்கள், சுதந்திர தினத்தன்னைக்கு மகாத்மா என்ன சொன்னார்? எந்த செய்தியும் அவர் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்காகவா நான் சுதந்திரம் வாங்கினேன் என்று அவர் வந்து அமைதியாக இருக்கணும்னு சொல்லி பின்னால் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சராக வந்தார்னு நினைக்கிறேன், சுராவர்த்தி. அவரும் இவரும் சேர்ந்து ஒரு உண்ணாவிரதத்தை கொல்கத்தாவில் நடத்தினாங்க, அமைதி வேண்டுமென்று. ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் சேர்த்து தான் அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் இந்த பாட்டையும் அதுக்குள்ளே வைக்கிறாரு. எனவே தான் அது வந்து சுதந்திர போராட்டம்ல எல்லாருமே சுதந்திரத்துக்கு போராடி இருப்பாங்க, எக்ஸப்ட் ஆர்எஸ்எஸ் அன்கோ, அவங்கள தவிர எல்லாருமே. அப்போ போராடினவங்க எல்லாருமே மதவெறி பிடித்தவர்களாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திலகரோட தீவிர விசுவாசிகள் பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய ஐயர், இவர் நம்ம சுப்பிரமணிய சிவா. ஆனால் அவருடைய அரசியல் கொள்கையை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் சமூக கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டல. குழந்தை திருமணத்தை திலகர் ஆதரித்தார். கடல் கடந்து பயணம் செய்வது சனாதனத்துக்கு எதிரானது, எனவே நான் கடல் கடந்து பயணம் செய்ய மாட்டேன்னு சொன்னார். காந்தியே போயிட்டு வந்த பிறகு கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்குள்ளே காந்தியை உள்ளே விடலை. காந்தியை மகாத்மா காந்தி தேசபிதாலாம் நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் அன்றைக்கி போராடும்போது அவரை உள்ளே விடலை. அப்போது
நீங்கள் வந்து அவருடைய கொள்கை என்பது ரிலீஜியஸாக மட்டும் இல்லாமல் அவர் கம்யூனல் கார்டை எடுக்கலை. ஆனால் அவர் இதையெல்லாம் பெரிய விஷயம் என்று நம்பினார். எனவே பாரதி வஉசி எல்லாம் அவருக்கு அரசியலாக காங்கிரஸுக்குள்ள தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்லும்போது தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தார். இந்த நீரோட்டம் இருக்கு இல்லையா, இது இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் ரொம்ப வலுவாக இருந்தது. இப்போ நீங்களும் நானும் எந்த ஆக்கிரமிப்புக்கும் உள்ளானவங்களே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்தால் அல்லது அதுக்கு முன்னால் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய சில பகுதிகள் வந்தாங்களே தவிர ஒரு போர் என்பதை நாம் அனுபவித்திருக்கிறோமா? கிடையாது. எனவே நமக்கு அதனுடைய சீரியஸான தன்மை தெரியாது. பட் இதில் இருக்கிறவங்கள பயன்படுத்திக்கிட்டு தான் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை நான் பங்களாதேஷுக்கு நாடு கடத்துறேன்னு சொன்னால் தமிழ்நாடு கொந்தளிக்கும். ஆனால் பெங்காலில் அது கொந்தளிக்காது. ஏன்னா அதுக்கு அந்த அந்த ஸ்கேர், அந்த தழும்பு அது இன்னமும் இருக்குது. யார் மேலே சரி தப்பு என்பதை தாண்டி அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதை பயன்படுத்துகிறாங்க, அதனால் வெற்றி பெற்றாங்க அவங்க. இப்போ அஸ்ஸாமில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு அதுதான் காரணம். மேற்கு வங்காளத்தில் இப்போ அவங்க வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இந்த காரணங்களால் அவங்க இந்தியா முழுவதையும் இப்படி துண்டாடுவது சரி என்று நினைக்கிறாங்க. அதனுடைய ஒரு ப்ராஜெக்டாக தான் அவங்க வந்தே மாதரத்தை எடுக்கிறாங்க. இப்போ வந்தே மாதரத்தை ஏன் கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் பாட தயங்குறாங்க? இதில் இருக்கக்கூடிய அந்த பின்னணி, அந்த அரசியல், அதோட நோக்கம் இல்லை. கிறிஸ்தவர்கள் அப்படி தயங்குறாங்கன்னு நான் பார்க்கல. அவங்க அதை ஒன்றும் பெரிய விஷயமாக கண்டுக்கல. ஆனால் நீங்கள் வந்து ஆனந்த மடம் நாவலோடு சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள். ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்கெல்லாம் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு நீங்கள் முதல் பூரண சுதந்திரங்கிறத சொன்னவர் மௌலானா ஹஸ்ரத் மொஹானி. அவர் வந்து ஒரு முஸ்லீம் ஸ்காலர், அதை வழிமொழிஞ்சவர். காங்கிரஸில் தான் இப்போ எல்லோரும் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள், காங்கிரஸ், சோஷலிஸ்ட்டு எல்லாரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான், இது காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்காங்க. 1921 அதை முன்மொழிகிறார். யார்? மௌலானா ஹசரத் மொஹானி. வழிமொழிஞ்சவர் யார் அப்படின்னு சொன்னால் சுவாமி குமரானந்தா. அவர் ஒரு துறவி. அப்படியே துறவரம் கொண்டு போனவர் அப்படியே போய்கிட்டே இருக்கையில் நாட்டில் இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, அடுத்த பிறவி என்ன வேணாலும் ஆகட்டும், இந்த பிறவியில் யார் சரியாக பண்ணுறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சின்னு 2 பேரும், ஒரு முஸ்லீம் ஸ்காலரும் ஒரு துறவரம் பூண்ட சாமியாரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து அவங்க 2 பேரும் தான் 1921 இதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. 29 தான் பூரண சுதந்திரம் என்பதை காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் வரலாற்று நெடுகிலும் பார்த்திங்கன்னா சங் பரிவார் அவங்க ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்த பிறகு அவங்க இது எல்லாத்தையும் இஸ்லாமியர்கள்னால் இந்தியாவுக்கு அவங்க விசுவாசமாக இல்லை என்பதை சொல்வதற்காக அந்த நாவலுடைய பின்புலத்தோடு சேர்ந்து இதை முன்வைக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை அவங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த பின்புலத்தோடு சேர்ந்து. இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதி தான் இப்போ நீங்கள் பிரதமர் என்ன பண்ணார் 2024 தேர்தலில்? அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தாலியை அறுத்துருவாங்கங்கிறது உட்பட, அறுத்து மற்றவங்ககிட்ட கொடுத்துருவாங்கங்கிறதோட உட்பட சொன்னார். கான்பூரில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் அது சதி, அவன் நேபாளில் இருக்கான், அவனை போய் பிடிச்சிட்டு வருவான்னு சொல்லுவாங்க. பீகாரில் எலெக்ஷனில் ஆர்ஜேடி ஜெயிச்சா நீங்கள் வந்து பாகிஸ்தானில் தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரதமரே 2017 எலெக்ஷனை ஒட்டி பிரதமரே என்ன பேசினார் அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ள அது என்னது ரம்ஜானுக்கு நிறையா கரண்ட் செலவாகுது, அது உண்மை கிடையாது. ஆனால் அதை சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஆனால் வந்து தீபாவளி அன்றைக்கி அவ்வளவு, தீபாவளிக்கு செலவழிக்கிறத விட இது இப்படி இருக்குது. இடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எரிக்கிறது புதைக்கிறது ரெண்டும் இந்துக்களிடமும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து எரிக்க மாட்டாங்க, புதைக்கிறது மட்டும்தான் செய்வாங்க. அப்போ இடுகாட்டுக்கு நிறைய இந்துக்களை யார் எரிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, அது இன்னொரு கதை. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இடுகாட்டுக்கு நிறைய இடம் இருக்குது, சுடுகாட்டுக்கு இடமே இல்லை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னென்னா உங்களை அப்படியே பிரிக்கிறது. உங்களை நீங்கள் அடிப்படையில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே 2 பேருக்கும் பொதுவான விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, இது எல்லாத்தையும் போராடுவீங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பக்கம் எட்டி பார்த்து ஓ இஸ்லாமியர் தெரு மோசமாக இருக்கா இருக்கட்டும், அவர் எட்டி பார்த்துட்டு இந்த தெரு மோசமாக இருந்தால் இருக்கட்டும்னு நினைக்கணும்னு இந்த அரசாங்கம் நினைக்குது.
சங் பரிவாருடைய பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அதுலேருந்து தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஓகே. ஆளுநர் நிகழ்ச்சியிலலாம் எடுத்த உடனே முதல் பாடலாக வந்தே மாதரம், ரெண்டாவது தான் தேசிய கீதம். அப்படின்னா தேசிய கீதம் ஒரு பொருட்டையில் ரெண்டாம் பட்சம் தான் அப்படின்னு இருக்குது. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. மூன்றாவது இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. ஆனால் நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்துல பாட சொல்லி நாங்கள் வற்புறுத்தவே இல்லையே அப்படின்னு நேற்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவிக்குது. என்ன புரிஞ்சுக்கணும், இது எப்படி எடுத்து? ஒன்றும் இல்லை, தற்காலிகமாக அதை கொஞ்சம் பின்வாங்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ தமிழ் தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு பாடிட்டு வந்தே மாதரத்தை கடைசியாக படிக்கலாமா, இல்லை வந்தே மாதரத்தை பாடாமல் இருந்துடலாமா? வந்தே மாதரத்தை பாடாமல் இருந்தால் அதற்கு தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு. வந்தே மாதரத்தை கட்டாயம் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்போ தேசிய கீதம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது தேசிய கீதம் பாடும்பொழுது நரம்பெல்லாம் புடைக்கும், அவ்வளோ தேசபக்தி வரும். நீங்கள் இன்னைக்கு அதையே 2ஆம் பட்சத்தில் பாட வைக்கிறீங்கன்னா, தேசிய கீதம் முக்கியம் இல்லை போல, அதில் தேசிய உணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடாதா? தேசிய கீதத்தையோ தேசிய கொடியவோ இந்திய அரசமைப்பு சட்டத்தையோ அவங்க ஏற்றுக்கொண்டதே இல்லை. இப்போ நேற்று கூட அவர் ஏதோ துவக்கி வச்சார். நேற்று முந்தானாலும் அமித்ஷா தேசம் முழுவதும் ஏதோ பயணம் போவோம், அந்த கொடியேற்றுறதை துவக்கி வைக்கிறேன்லாம் சொல்லியிருக்காருல. ஆர்எஸ்எஸ் 1949 நவம்பர் 26 தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை பார்லிமெண்ட்டு விவாதிச்சு. அப்போ பார்லிமெண்ட்டுங்கிறது அரசியல் நிர்ணய சபை விவாதித்து ஏற்றுக்கொள்கிறாங்க. 1949 நவம்பர் 30 அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் என்கிற பத்திரிகையில் அவங்க எழுதுகிறாங்க, இந்த இதில் அரசமைப்பு சட்டத்தில் இந்திய தன்மை எதுவுமே இல்லை, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது. தேசிய கொடியை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை, மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். இந்த வார்த்தை இருக்குது. நாங்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் மூவர்ண கொடி அப்படின்னு சொன்னாலே அது என்னன்னா, காவினா இந்துக்களை குறிக்குது, பச்சைனா இஸ்லாமியர்களை குறிக்குது, அதே போல் வெள்ளை நிறம் என்பது கிறிஸ்தவர்களை குறிக்குது. அசோக சக்கரம், அசோகர் வந்து மதம் மாறியவர், அவர் புத்த மதத்தை தழுவியவர். எனவே அது மூணும் சேர்ந்து இருக்கணும்னு இவங்க சொல்கிறத நான் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே போல் தேசிய கீதத்தை பொறுத்தவரை அவங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்தே மாதரம் தான் தேசிய கீதமாக இருக்கணும். ஏன்னா அந்த பிளவுபடுத்துறது தானே அவங்களுடைய நோக்கம், தேசிய கீதமாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டு வருகிறவர்கள். அதை இன்றைக்கி அவங்க திணிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆகஸ்ட் 15க்கு எல்லா வீட்லேயும் கொடியேற்றணும்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அந்த திட்டத்தெல்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அதாவது காந்திக்கு ஒரு வணக்கம், கோட்சேக்கு ஒரு வணக்கம், அது அவங்களுக்கு எந்த கூச்ச நாச்சம்லாம் கிடையாது. ஆனால் காந்தியை ஒரு இடத்துல என்னைக்கு கைவிடணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அதை கைவிட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக கோட்சேயை மட்டும் சொல்லுவாங்க. அப்படியே ஆகஸ்ட் 15க்கு எல்லாருமே அது இப்போ சொல்கிறது, அது மலினப்படுத்துவது தேசிய கொடியை. அதே போல் அவங்க இந்த இதுக்கும் சொன்னாங்க, 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்களே. தேசிய கொடி எங்கே பறக்கும்? எந்த இடத்துல இருந்தாலும் தேசிய கொடி வேறு கொடிகளுக்கு மேலே தான் பறக்கும். ஆமாம். ஆனால் பிஜேபி அவங்க கொடி கம்பத்தில் நடுவில் கட்டி வச்சுருந்தாங்க. பிஜேபி கொடி கம்பம் இருக்கும், நீங்கள் ஒன்று வச்சுக்குங்க. ஒரு முறை இங்கே எங்கள் கொடி கம்பம் அப்படி வித்தியாசமாக வந்துருச்சுன்னு சொல்லி அன்றைக்கி பெரிய விவாதம் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அதை எப்படி வைக்க முடியும்? நம்ம கொடி கம்பத்தை விட பெருசாக இருக்கும். ஒருவேளை பெரிய கொடி கம்பமாக கொண்டு வரலைன்னா நம்ம கொடியை நாம் என்ன செய்யணும்னா அந்த கொடி பறக்கிறதுக்கு கீழே வச்சுருக்கணும் என்று நாங்கள் எங்கள் ஊழியர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதை அவ்வளோ ஈஸியாக மலினப்படுத்தினாங்க. ஒரு கொடி அப்படின்னா எப்படி கட்டணும், ஏற்ற வேண்டும் என்று சொல்வது இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல. நீங்கள் கண்ட இடத்துலையும் நீங்கள் கட்டி வைக்க முடியாதுல்ல. அதுக்கு ஏன் கருவறைக்குள்ளே அவ்வளோ புண்ணியமாக இதாக வச்சுருக்காங்க கோயிலை? அதுதான் மரியாதையே கொடுக்கும். நீங்கள் நட்டனர் ரோட்டில் வச்சுட்டிங்கன்னா சாமி ரைட் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு இன்ஸ்டன்ட் வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் கருவறைக்குள் போவது, வரிசையில் நிற்பது, சரிசனம் பக்கத்தில் நின்று பார்த்தேன்னு சொல்கிறாங்கல்ல. திருவண்ணாமலைக்கு போனோம், அங்கே போனோம், இது எது கொஞ்சம் உங்களை தள்ளி வைக்க உங்களுக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகும். எனவே இந்த புனிதம் என்று சொல்லப்படுகிற இவற்றிற்கெல்லாம் ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல.
இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொடியை ரொம்ப மலினப்படுத்துவாங்க. பரவலாக்குவது என்பது வேறு, மலினப்படுத்துவது என்பது வேறு. உங்கள் மனசறியாமல் அதை ரொம்ப கேஷுவலாக பார்த்துட்டு போகிற, அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குவது தான் அவங்களுடைய. இதுக்கு பின்னாடி இதுதான், இந்த அரசியல் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் இடையில சொன்னீங்க தெரியுமா, நீங்கள் அவங்க ஆர்எஸ்எஸ் 2002ஆம் ஆண்டு வரை ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதே கிடையாது. கேட்க சொல்லுங்கள் அவங்ககிட்ட, எங்கேயாவது ஒரு இடத்த காமிக்க சொல்லுங்கள். இப்போ மட்டும் ஏன் ஏற்றுறாங்க? அதுதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டோம், இதை மாற்றணும். மாற்றுறதுக்கு முன்னால் ஒரு நடிப்பு நடிக்கணும்ல. ஏங்க அவங்க எல்லாமே நடிப்பு தான். நீங்கள் ராமர் கோயில் இங்கே பேசிகிட்டே இருப்பாங்களே, நீ என்னது அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, ஆலயத்தில் நீங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படிலாம் பேசுகிறாங்களா? சரியா? இப்போ அயோத்திகளில் கோயிலில் யார் இருக்கா? அவங்க மட்டும்தானே இருக்காங்க. ஏன் திருட்டு போச்சு எவனாவது பேசுகிறானா? ஒரு சூடத்தட்டு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? பழனி கோயில் நிலத்தை 100 கோடி பெருமானம் உள்ள நிலத்தை 2 கோடிக்கு ஒருத்தர் வாங்கிட்டார்ல, அது ஏமாத்து தானே. தமிழ்நாட்டில் பிஜேபியோ நாட்டில் விலைவாசி குறைஞ்சிருச்சோங்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தோணுது பார்த்தீங்களா? ஏன் அவங்க பண்ணலை? பண்ண மாட்டார்கள். அது அவங்களுடைய நோக்கம் அது இல்லை. அதை வச்சு அரசியல் தான் பண்ணுவாங்களே தவிர, 98 கோடியை ஏமாற்றிட்டானுங்கிற அந்த கோபம் கூட வரலையே. ஏன் வராது? ஏன் வராது? ஆலயங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பு என்பது இப்போ பழனியில் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. அதை வாங்கினவர் பிஜேபி மாவட்ட தலைவருடைய மனைவி. அதே போல் போன முறை நீங்கள் திருவண்ணாமலையில் நீங்கள் கீழ்ப்பாக்கத்தில் அப்படியே போனீங்கன்னா அந்த ஒரு பெரிய இடம், ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்கும். அதில் ஆல் இண்டியா ஹிந்து மகாசபான்னு ஒரு ஆஃபீஸ் இருந்தது. இப்போ இல்லை. என்னென்னா அது கோயில் இடத்த அவங்க ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க. விருத்தாச்சலத்தில் இதே மாதிரி 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடம், அதை ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க. திருவண்ணாமலையில் 50 கோடி பெருமானம், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி இந்த மாதிரியான ஆட்கள் தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கோயில் நல்லா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கான இடம், அதை வச்சு ஏமாத்துறது தான் அவங்களுடைய நோக்கம். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததாக சொல்லுங்கள். அர்ஜுன் சம்பத்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார்ல, எவனோ திருடிட்டான்ல கோயில் சொத்தை, ஏன் குதிக்கலை? இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்லங்க. வேறு யாராவது ஐயோ கம்யூனிஸ்டுகளை அங்கே போகக்கூடாது, ஐயோ இவரை அவங்க அங்கே போகக்கூடாது. ஆனால் இவ்வளவு திருட்டு நடந்த பிறகு எனக்கு என்னவோ சந்தேகம். இப்போ இவங்கெல்லாம் இப்படி பேசாமல் இருக்கிறத பார்த்தா 2 விஷயம் தானே இருக்கணும். ஒன்று, நாம் திருடணும். மற்றபடி புனிதம் என்று வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? யாராக இருந்தாலும், இப்போ தமிழில் சொல்கிறோம்ல, மகனையே தேர்காலில் ஏற்றினார், கரிகாலச்சோழன். எவனாக இருந்தாலும் அவனை விடமாட்டேன் அப்படின்னு நீ நின்றுக்கணும்ல, நிற்கலை. இல்லை, தமிழ் தாய் வாழ்த்துக்கு தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. இது ஆளுநரை கட்டுப்படுத்துமா? இப்போ ஆளுநரே சட்டமன்றத்தில் கலந்து கொண்டாலோ, இல்லை ஆளுநரே வேறொரு பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்டாலோ முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். ஆளுநரே அவங்க கொஞ்சம் சப்டியூடாக போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை வச்சு தகராறு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் இதுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை பண்ணுவாங்க.